அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவத்துக்கு நீங்கள் வந்து மற்ற கிரகங்களைப் போல எந்த ஒரு விஷயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷப துலாமில் சுக்கிரன் இருப்பது மிகுந்த நன்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு வீடான மிதுனம் கன்னியில் இருக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை நம்ம பேசுமாறு அன்போடு நம்ம அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு முதல் ஒரு சிறிய ஒரு மரியாதை செய்த பிறகு அவருடைய பேச்சை துவங்குமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறிய நினைவு பரிசு நம்ம விழாவுக்கு வந்ததுக்கு அடுத்தது வந்து காசி போயிட்டு வந்தனால காசியோடைய தீர்த்தம், ஒரு அன்னலட்சுமியோடைய சிலை, இதை நீங்கள் அன்பளிப்பாக என்னுடைய ஞாபகம். நீங்கள் வாங்கி நீங்கள் போய் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். போன வருஷம் 2024 வருஷம் 2ஆவது தேதி நானும் என் பையனும் இங்கே வந்தோம். அன்றைக்கும் சின்ராஸ் ஐயா வந்தார். ஐயாவை பார்க்குறதுக்காக தான் என் பையன் வந்தார். இன்றைக்கும் சின்ராஸ் ஐயா வர்றாரு, எங்கள் ஆள் வர்றார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 6ஆவது மாதமான சின்ராஸ் ஐயா இங்கே அட்டண்டன்ஸ் போடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது, போன வருஷம் 6ஆவது மாதம்தான் நான் முதல்ல இந்த மேடையில் பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மேடையில் பேசுகிறேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்தளவு நிறைய மேடைகளில் பேசுகிறேன். அதுக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கு என்றுமே என் நன்றியை அவருடைய பாதத்தில் காணிக்கையாக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனை பற்றி பேசலான் இருக்கேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். சுக்கிரன் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் மிக இன்றியமையாத ஒரு கிரகம். ஏன்னா நவகிரகங்களில் சூரியன் வந்து நமக்கு ஆளுமை, சந்திரன் வந்து நமக்கு அன்பு, சாப்பாடு, புதன் வந்து நமக்கு அறிவு, கல்வி, செவ்வாய் வந்து நமக்கு நிலபலம், வீடு, இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட சுக்கிரன்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயத்தை ஒரு சாதாரண மனுஷனும் அதை அனுபவிப்பான். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சென்னைக்கு போகும்போது காலையில் வாக்கிங் ஒரு குருநாதரோடு நடந்து போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ரவி இங்கே பாருங்கள், இவங்களுக்கு இருக்க வீடு கிடையாது, ஒரு கரண்ட் வசதி கிடையாது, இதற்குள்ளாரையும் அவங்க வாழ்க்கை முறையை வாழ்ந்து சரிங்களா குடும்பம் பண்ணி குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவத்துக்கு நீங்கள் வந்து மற்ற கிரகங்களைப் போல எந்த ஒரு விஷயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அவங்களுக்கு அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களையே சுக்கிரன் வந்து அசுரர்களுக்கு குரு, இது நமக்கு தெரியும். தேவர்களுக்கு குரு நம்மளுடைய பிரகஸ்பதி தான். குரு வந்து அவர்கிட்ட படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் மட்டும்தான் நம்ம குரு பகவான்கிட்ட படிப்பாங்க. ஆனால் சுக்கிர பகவான்கிட்ட வந்து அப்படி கிடையாது. தவறு செஞ்சு இப்போது ஸ்கூலில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க குரு பகவான் வச்சுக்கோங்க. ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சிறார் பள்ளியில் நம்மளுடைய சிறைச்சாலையில் படிக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர் சுக்கிரன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அப்போ யார் ரொம்ப இதில் டேலண்ட்டு? இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மேட்டு தண்ணி பள்ளத்துக்கு வர மாதிரி, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்து தண்ணி மேட்டுக்கு வர மாதிரி. அப்போது கெட்டவனையும் திருத்துறவங்க தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டான மனிதர் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த அமைப்பில் சுக்கிரன்கிட்ட அந்த வலிமை இருக்குது. என்ன இவர் அசுரர் பக்கம் வந்துட்டார், இவரும் தேவர் தான். சப்த ரிஷிகளில் பிருகு முனிவருடைய பையன்தான் சுக்கிர பகவான். அப்போ இவரும் தேவர் தான். பிருகு முனிவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே, மகாவிஷ்ணுவை காலால் எட்டி உதைச்சு அதுலேருந்து லட்சுமி தேவிக்கு போய் அதில் உருவானதா திருமலை திருப்பதி அந்த வரலாறு. அந்த கோவக்கார பிருகு முனிவருடைய பையன்தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுக்கு புகர்னு ஒரு பேர் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. கனக மீவோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது இந்த பேரெல்லாம். ஆனால் பார்க்கவன் பேர் நம்மள ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் இந்த கனக மீவோன்கிற பேர் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுக்கிரனுக்கு பல பேர் இருக்குது. அதே மாதிரி சுங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் சுக்கிரனுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் வந்து நீங்கள் நவகிரக வரலாறு படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். செவ்வாய் வந்து படைகளுக்கு அதிபதியா, சேனாதிபதினு சொல்கிறாங்களா, அந்த சேனாதிபதி பதவி வாங்கி கொடுத்தவே நம்ம தலைவர் தான், சுக்கிரன் தான். செவ்வாய் பகவானுக்கு சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு பதவியை வாங்கி கொடுத்தவரே இந்த சுக்கிர பகவான் தான். சரி, நம்ம இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் நமக்கு அப்பாயின்மெண்ட் வரக்கூடியவங்க நிறைய விஷயம் கேட்குறாங்க. சார், நீங்கள் திதி சூனியம் பார்ப்பீங்களா, நட்சத்திரத்தை மட்டும் பார்ப்பீங்களா, 10 பொருத்தத்தை மட்டும் வச்சு பார்ப்பீங்களா, நான் அப்படியே கேட்டுட்டு வரும்போது செவ்வாய் தோசத்தை பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. யாராவது ஒரு ஆள் நீங்கள் சுக்கிரனுக்கு பார்ப்பீங்களான்னு கேட்டிருந்தால் நீதிமன்றத்தில் போய் யாருமே இந்த விவாகரத்துக்காக கணவன் மனைவி நிற்கவே மாட்டோம். ஏன்னா மொத்த விஷயமும் சுக்கிரன்கிட்ட தான் சார் இருக்குது. சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இங்கேருந்து கோவமாக வீட்டுக்கு போகிறீங்க, நீங்களே போய் ஒரு டம்ளர் தண்ணி மூண்டு குடிச்சிக்கலாம், கை இருக்குது, வீட்டில் தவாவில் தண்ணி இருக்குது, பாத்திரம் இருக்குது, ஏன் குடிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் மனைவியை கொண்டு வந்து குடிக்க சொல்கிறோம்? அவங்க முகத்தை பார்த்தா இருந்த கோபமெல்லாம் போயிடும். ஜோதிடத்தில் பரிகாரம்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு. இப்போ கூட ஐயா சொன்னார், அந்த கருத்தில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எந்த காரணத்தை முண்டும் இங்கே இருக்கிற சிண்டு விரல் கட்டை விரல் இந்த இடத்துக்கு வராது. நாட்டாமா படத்தில் வேணுமா செந்தில் சார் இப்படி திருப்பி காட்டுவார், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. அப்போது பரிகாரம் எடுக்கும்போது ஒரு பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை தான் நம்ம பரிகாரமாக எடுக்கிறோம். அப்போ நமக்கு பரிகாரம் நமக்கு 7ஆம் பாவம் தானே. ஒத்துக்கிறீங்களா சார்? ஒத்துக்கிறீங்களா? உங்களை தான் சார் கேட்குறேன். நமக்கு பரிகாரம் 7ஆம் பாவம் தானே. சண்முகம் ஐயா ஒத்துக்கிறீங்களா? நமக்கு பரிகாரம் போகிற 7 தான் சார், அவங்களுக்கு பரிகாரம் போகிற நம்ம தான். அப்போ அந்த கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இன்றைக்கி வந்து கணவருக்கு வந்து செவ்வாயின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஜென்ரலாக சுக்கிரனை தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது நீங்கள் இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கும்போது லக்னம் சந்திரனுக்கு பார்க்குறோம், அதுலேயே 3வது ஒரு லைன் இருக்குது, சுக்கிரனுக்கும் அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 1ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தால் அந்த ஜாதகர், அதாவது நான் சொல்கிறது சுக்கிரன் மட்டும் இருக்கணும், பக்கத்தில் குருவை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு, ராகுவை கொண்டு வந்து போட்டுட்டு, சனி பகவானை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, கடக சிம்ம லக்னமாக இருந்தாலும் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் அங்கே இருக்கக்கூடாது, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது சுக்கிரன் அங்கே பலகீனப்படுத்துவார். ஒரு ஜாதகத்தை தூக்கணுன்னே பார்த்துடலாம். சுக்கிரன் 1, 5, 9ஆ, லக்னமும் லக்னாதிபதியும் வெளுத்திருக்கா, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கா, தாராளமாக பொண்ணை கொடுங்க. 10 பொருத்தம் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு அப்புறம். அப்போ இந்த சுக்கிரன்கிட்ட மிக முக்கியமான நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு காரணமான தாம்பத்தியங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சார், நான் ஒரு விஷயம் இங்கே ஓப்பனாகவே சொல்கிறேன், இது என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுகிறேன். ஒரு பையன், அந்த பெண்ணுக்கு சூரியனும் செவ்வாயும் 8ல், அவருடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு, சார் இந்த பெண்ணை நான் விவாகரத்து செஞ்சுட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்யலாமான்னு கேட்குறாரு. இவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. இது நடந்து 1 மாதம் ஆகுது. நான் சொன்னேன், சார் உங்கள் மனைவி ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், சரிங்களா, சின்னதாக ஒரு ரெமெடி சொல்கிறேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தாம்பத்தியத்தில் தான் பிரச்சனை, இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு. சபை நாகரிகம் கருதி அந்த விஷயங்க என்னால் வெளியில் சொல்ல முடியாது. அந்த ஒரு சின்ன ஒரு 20 விஷயத்தில் சரி பண்ணக்கூடிய விஷயத்தை
அவங்க கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஒரு 6-7 நாள் இருக்கும். போன வாரம் தான் நினைக்கிறேன், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்னபடி அதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கும் என் மனைவிக்கும் இப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, தாம்பத்திய குறைபாடு தான் சார் உங்களுக்குள்ளார பிரச்சனை. அப்போ அந்த சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது மூல நூல்களில் பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது தான் இந்த கேள்விக்கு உங்களால் விடையெடுக்க முடியும். அப்போ அந்த சூரியன் செவ்வாயுடைய இணைவு சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அதுதான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது இது நம்ம சம்சார மின்சாரம் படத்தில் சொல்கிற மாதிரி இது உதவாக்கிற மிஷின் இல்லை, மக்கர் பண்ணக்கூடிய மிஷின். அப்பப்போ கொஞ்சம் ஆயில் போட்டு சரி பண்ணிங்கன்னா இந்த மிஷின் நல்லா ஓடும் அப்படின்ட்டு அதை சரி பண்ணேன். இப்போ 2 பேரும் இணைபிரியா தம்பதியராக இருக்கிறாங்க. ஒரு 24 நாளில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்போ நம்ம அந்த சுக்கிரனுடைய வலிமை எடுக்கணும். நீங்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவன் மனைவி பிரச்சனைனா சுக்கிரனை எடுக்காமல் நீங்கள் பலன் சொல்லவே கூடாது. ஏன்னா நீ பெரிய பிரச்சனை சார். ரஜினி சொல்வார்ல, தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மகிட்ட இல்லை, ஆனால் மனைவி கணவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம்ல. இவர் வேணாம் இவங்க வேணாம் இவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம்ல சார். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் அறிஞ்சு பெண்ணை எடுங்கன்னு சொல்லி இதுக்குள்ளெல்லாம் பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம பார்க்காம இதில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தையும் இதில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தையும் மட்டும் எடுத்துட்டு திருமண பொருத்தம் பார்த்துட்டு இந்த திருமண பொருத்தம் பிரச்சனை. நேற்று கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு கிளைண்ட் கேட்குறாரு, சார் என் மனைவி விவாகரத்து பண்ணலான்னு இருக்கேன். அவங்க தான் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. தினசரி ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இப்படி 2 அப்பாயின்மெண்ட்டாவது வரும் சார். இதற்கெல்லாம் காரணம் அவங்க 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செஞ்சது. மெயினாக நீங்கள் சுக்கிரனை எடுத்தால் போதும் சார். நான் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் என்னை விட ஜோதிடத்தில் மிக புலமை வாய்ந்தவங்க, எனக்கு நல்லாவே தெரியும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இந்த 5 விஷயம் நல்லா இருந்தால் போதும் சார். மீதி கிரகம் எங்கே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, அவன் இழுத்து அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான், அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்துடும். எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய கிரகம் நல்லதோ நல்லது அல்லாதவையோ சுக்கிரன் மாதிரி ஒரு சுபகிரகம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சனி பகவான் மாதிரி ஒரு பாவகிரகம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய வல்லமை லக்னமும் லக்னாதிபதிக்கும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயம் நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் மற்ற கிரகங்களை எடுக்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, லக்னாதிபதி 8ல் கெட்டு போயிடுச்சு, 8க்கு போயிடுச்சு, கெட்டும் போயிடுச்சு. சரி, தங்கப்பாண்டியன் ஐயா பார்த்தோன்னா சத்தம் போடுவார், பலகீனம் அடைஞ்சிருச்சு, கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாதும்பார், பலகீனம் அடைஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது சார். ஒரு 2 வீலரில் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும்னா அடுத்தவங்களை தேடிட்டு இருப்பார். ஒரு டீ குடிக்கணும்னா 10 தடவை யோசனை பண்ணுவார். உங்ககிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் நினச்சது உங்களால் சாப்பிட முடியலையே, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போயிட்டு வர முடியலையே. அப்போ அங்கே லக்னமும் லக்னாதிபதியும் பலகீனமாக இருக்குன்னு தானே அர்த்தம். மனைவி ஒரு காலத்தில் மனைவி சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நின்னார். இப்போ பொண்ணு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே நின்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கணும். அதன் பிறகு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சுக்கிரன் நம்ம மெயினாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ சுக்கிரனை பற்றி தான் பேசணும், இடையில அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லியாச்சு. யாருக்காவது தூக்கம் வருதா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டவங்கெல்லாம் ஒரு முறை ஜோராக கைத்தட்டுங்க, சாப்பிடாதவங்களாம் கைத்தட்ட வேண்டாம். பிரவி சாப்பிடலையா? கைத்தட்டவே இல்லை? சரி, ஓகேங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை. இப்போ பாருங்கள், இவ்வளவு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. உள்ளே பாருங்கள், ஏசி போட்டு ஜம்முன்னு மேடை அமைச்சு மைக்கை கொடுத்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம இங்கே பேசுகிறோம்னா சுக்கிரனுடைய தயவு இல்லாமல் இது நடக்காது. 1ஆம் தேதி பரணிபாரி சார் மீட்டிங், நான் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். இல்லை நான் போகிறேம்மா அப்படின்னா திலகமிட்டு வீட்டில் அனுப்பி வச்சா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பா கிளம்பிட்டாரா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா சுக்கிரன் அங்கே பாதி வலுவோடு இருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிற, எங்கே போகணுமோ போ அப்படின்னா அங்கே சுக்கிரன் முழுசாக பலம் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோதான், நம்மளை வச்சே சுக்கிரனுடைய அமைப்பை எடுத்துடலாம். புரியுதுங்களா? இது ஒரு 2வது ஒரு விஷயம். சரி, 3வது ஒரு விஷயம்,
சுக்கிரன் வந்து ரிஷப துலாமில் ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய நன்மையை தரும். அவர் மட்டும்தான் இருக்கணும். உடனே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு யோகத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம்னு சொல்லி ஒருத்தர் நேற்று நைட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த யோகம் என் மனைவிக்கு இருக்குது ஆனால் வேலை செய்யலை அப்படின்னு. அந்த யோகத்தை பற்றி நான் என்ன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு முழுசாக கேட்காமலே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பார்த்துட்டு என் மனைவிக்கு இந்த யோகம் ஒத்து வரல, என் பையனுக்கு ஒத்து வரலன்னு சொன்னால் என்ன சார் நம்ம பண்ணுறது? நல்ல அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியும். படத்தில் இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு படக்கதை எப்படி தான் இருக்குன்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி சார்? டைரக்டர் வருத்தப்படுவார்ல. சரி, ரிஷப துலாமில் சுக்கிரன் இருப்பது மிகுந்த நன்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு வீடான மிதுனம் கன்னியில் இருக்கலாம். நல்லா கவனிங்க, சுக்கிரன் கன்னியில் கூட இருக்கலாம். நீச்சம் அப்படிங்கிறனால உங்களுக்கு மனைவி கிடைக்காமலாம் போகாது. நான் ஒரு சில மீட்டிங்கில் பேசியிருக்கேன். என் அப்பாவுடைய ஜாதகத்தில் கன்னி லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் நீச்சம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏகபத்தினி விரதம் யாருன்னு கேட்டால் நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். காரணம், அங்கே சுக்கிரன் நீச்சம். ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை எப்படின்னு மற்றவங்களுக்கு உதாரணமாக கொடுத்தவர். அப்போ மிதுனத்திலையும் இருக்கலாம், கன்னியிலையும் இருக்கலாம், மகரத்திலையும் இருக்கலாம், கும்பத்திலையும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மீனத்தில் உச்சம். சரி, யாராவது சொல்லுங்கள், மீனத்தில் எத்தனை டிகிரியில் உச்சம்? யாராவது சொல்லுங்கள் சார். மீனத்தில் சுக்கிரன் உச்சம், கன்னியில் நீசம், எத்தனை டிகிரியில் சார் உச்சம்? தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி நானே சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் சார். 1லிருந்து 30க்குள்ளே இருங்க சொல்லுங்க அப்படின்னு. சரி, நல்லா தெரிஞ்சுங்க. 27 டிகிரியில் அவர் அங்கே உச்சம், இங்கே 27 டிகிரியில் நீசம். சரிங்களா? அப்போ அவர் வந்து அப்போது 27 டிகிரியில் அவர் மீனத்தில் வந்து உச்ச பலத்தில் இருக்கிறார். இங்கே 27 டிகிரியில் சுக்கிரன் நீச்ச பலத்தில் இருக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு 27 டிகிரிலாம் இல்லை சார், அவருக்கு 14 டிகிரியில் தான் இருக்குது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் யோசனை பண்ணணும். 27 டிகிரியில் இருக்கும்போது அப்போ கூட அந்த சுக்கிரன் கெடுக்கிற வேலையை செய்யாது. எப்போ கெடுக்கும்? அங்கே ராகு, சனி, செவ்வாய், அமாவாசை, சந்திரன் இவங்கெல்லாம் கூட இருக்கும்போது ஒரு வழி பண்ணி விட்டுரும். நீங்கள் பழைய நம்மளுடைய மூல நூல்களை பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இணைவு நன்மை இல்லைன்னே போட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? சுக்கிரன் வந்து சந்திரனோடு இணையும் போது பார்த்தீங்கன்னா அவர் சூரியனுக்கு ஒரு 2-3 வீட்டுக்குள்ளார தான் சுக்கிரன் இருப்பார். அப்போ சூரியனுக்கு 2-3 வீட்டுக்குள்ளார தானே சந்திரன் இருக்கணும். அந்த டைம் வந்து அவர் அப்போ தான் அமாவாசையை விட்டு வெளியில் போகணும், அல்லது அமாவாசையை நோக்கி கிட்டத்தட்ட உள்ளே வந்திருக்கணும். அப்போ அவர் இருள் சந்திரனாக இருப்பார். அவர்கிட்ட ஒளி இருக்காது. கிடைக்கிற ஒளியை வாங்கிறது தான் கிரகத்தினுடைய வேலை. அப்போ அங்கே சுக்கிரனுடைய காரகத்துவம் இங்கே செயலிழக்கும். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தால் அந்த திருமணத்துக்கு நீங்கள் மற்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனுசில் கூட இருக்கலாம். அவருக்கு ஆகாத ஒரு வீடுனால அது குரு பகவானுடைய வீடு. குறிப்பாக தனுசு வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவில் நமக்கு தோஷங்களை கொடுக்காது, அந்த கிரகம் மட்டும் இருக்கும்போது. நான் அந்த வார்த்தையை நல்லா தெளிவாக சொல்கிறேன். கடகத்திலையும் சிம்மத்திலையும் சுக்கிரன் இருக்கவே கூடாது. அவர் மேசம் விருச்சிகத்தில் இருந்துட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா மேசத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார், விருச்சிகத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார். இல்லை மிதுனத்தை பார்த்துருவாரா? ரிஷபத்தை தானே பார்ப்பார். அப்போது இந்த 2 வீட்டில் இருக்கும்போது கூட பரவாயில்ல, மேச விருச்சிகத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு கடகத்தில் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் இந்த திருமண மாலை பூக்கள்லாம் வரும், லைப்ரரியில் நான் போய் பார்ப்பேன். அதில் இந்த திருமணமாகாத நிறைய பேருக்கு கடகத்தில் அல்லது சிம்மத்தில் தான் சுக்கிரன் இருக்கும். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயம் ஒரு பிரச்சனை கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இந்த 2 வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் இப்போ நீங்கள் உடனே சொல்லலாம், சார் நான் வந்து ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தேன், எனக்கு கடகத்தில் தான் சுக்கிரன், இது விதிவிலக்கு. ஏன்னா சந்திரதி யோகத்தில் இருக்கிறார் சுக்கிரன், நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஆடி மாதம் நடக்கக்கூடிய பௌர்ணமி, ஆடி இந்த திருவோணம் வருது இல்லைங்க, கேரளாவில் கொண்டாடுறாங்க. அப்போவும் கடக சிம்மத்தை வந்து சுக்கிரனை உட்காந்துருந்தாருன்னா சந்திரன் பார்ப்போம். அப்போது சந்திரதி யோகத்தில் இந்த பலன் வேலை செய்யாது, நல்ல பலன் தான் செய்யும். அப்போ அவர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லியிருக்கோம். 2வது, இவருக்கு பிடிச்ச நட்பு கிரகங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதன் தான். சுக்கிரனுக்கு முதன்மையான நட்பு கிரகம் எடுத்த உடனே சொல்லுங்கள் புதன் மட்டும்தான். சனி நட்பு கிரகம்னால அவரோட இணையக்கூடாது.
ராகு வந்து நட்பு கிரகம்னால அவரும் அவரோட இணையவே கூடாது. வேற ராகு சுக்கிரன் இணைவு வந்து அது திருமணத்தை வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். ஒருத்தருக்கு ராகு, அதாவது ராகு சுக்கிரன் இணைஞ்சு 7ஆம் இடத்துல இருக்கு, வேறு ஜாதியில் கல்யாணம். அப்போ அந்த இணைவு வந்து நம்ம யோசனை பண்ணணும் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ ராகு கேதுவோட கூட சுக்கிரன் இணையலாம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுக்கிரனின் காரகத்துவங்களில் கேது வந்து ஒரு விரக்தியை கொடுத்துரும். நல்லா கவனிங்க. 30 வயசில் திருமணம் ஆகுது சார், 50 வயசில் சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் கேது வந்து விரக்தியை கொடுத்துரும். ஒருவேளை அவருடைய திசை வரல, புத்தி வராமலாம் இருக்காது, திசையே வரல அப்படின்னா இந்த விஷயம் பெருசாக வந்து வேலை செய்யாது. ஸோ முதல்ல ஒரு புதனோட இணையலாம், நாம் சொன்ன இந்த வீட்டிலலாம் இருக்கலாம். சனி பகவானோட இணையக்கூடாது. ஒருவேளை இணைஞ்சிட்டா இப்போ நான் சொன்ன வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். அது நம்ம உத்தரவு போட முடியாது. ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் கிரகங்கள் எங்கே இருக்குதோ அதை அந்த அமைப்பில் தான் நம்ம வந்து பிறக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கும்போது கூடுதல் பலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ராகுவோட இணையக்கூடாது, கேதுவோட இணையலாம். செவ்வாயோட இணையும் போது கூட ஓரளவுக்கு நல்ல தன்மையை வந்து சுக்கிர பகவான் வந்து கொடுப்பாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு, இந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது மூல நூல்களே சொல்லியிருக்கு சார். நான் நேற்று இரவு கூட ஒரு மூல நூலை ரெஃபர் பண்ணும்போது பார்த்தேன். குரு சுக்கிரனுடைய இணை வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தில் ஒரு நாட்டம் இல்லாத தன்மை அல்லது ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு விருப்பம் இல்லாத தன்மை இதெல்லாம் கொடுக்குதுன்னு மூல நூல்களே நான் படித்த நூல்லே எழுதியிருக்கு. ஆனால் மறந்து போச்சு. அது எப்போ சார் நம்ம படித்தது? 1999 2000 படிச்சிருப்பேன், மறந்து போச்சு. அப்புறம் திருப்பி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பேசும்போது கூட இந்த குரு சுக்கிரன் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டது, நம்ம ஹரிபாஸ்கர் சேனலில் போட்ட கூட நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு சுக்கிரனுடைய இணை வந்து பார்த்திங்கன்னா குருவின் காரகத்துவத்தை சுக்கிரனும் சுக்கிரனின் காரகத்துவத்தை குருவும் தடுத்துடுவார். இந்த குரு சுக்கிரன் இணைவில் இதையும் ஒரு வீடியோவில் சொன்னேன். குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஆண் வாரிசு இருக்காது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, எனக்கு குரு சுக்கிரன் இணைவு இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு. அந்த குரு சுக்கிரனோட வேறு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கான்னு பாருங்க அப்படின்னு. செவ்வாய் சேர்ந்துருக்கு, அப்புறம் தான் ஏன்ப்பா ஆண் குழந்தை பிறக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த சாதாரண ஒரு விஷயம். வெறும் தோசைக்கும் வெங்காய தோசைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? வெறும் தோசைக்கும் பொடி தோசைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த பொடியே வெங்காயத்தை மறந்துடுவாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த வீடியோவை முழுசாக பார்க்காம பாதியாக பார்த்துட்டு பேசுகிறதுனால. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் வந்து குரு பகவானோட இணையக்கூடாது. ஆனால் இவங்க இணைஞ்சு எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்துக்கு நன்மை சார். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா குரு பகவான்கிட்ட 10 லட்சம், சுக்கிர பகவான்கிட்ட 10 லட்சம் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த கல்லூரி படத்தில் வர மாதிரி, தம்பி நீ சொல்ல, ஏன் நீ சொல்ல, 2 பேரும் மாற்றி வம்புழுத்துக்குவாங்க. நீங்கள் கவனிச்சுட்டு அந்த காமெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 பேருமே இப்படியே வம்புழுத்துட்டு குருவும் 10 லட்சம் உங்களுக்கு தரமாட்டார், சுக்கிரனும் 10 லட்சம் தரமாட்டார். ஆனால் அந்த வீட்டில் 20 லட்ச ரூபா பணம் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிங்க. இதுதான் இந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன். அப்போது இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோட இணையும் போது குரு பகவானால் வரக்கூடிய ஆண் குழந்தை, நம்மளுடைய அந்த தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊரில் கிடைக்கக்கூடிய கௌரவம் மரியாதை, இது எல்லாமே சுக்கிர பகவான் இதில் எதையாச்சும் ஒன்றை கெடுத்துடுவார் அல்லது தடுத்துடுவார். பூராத்தையும் தடுக்க மாட்டார் சார். அதேமாரி சுக்கிரனால் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே குரு பகவான் தடுத்துடுவார், எல்லாத்தையும் தடுக்க மாட்டார், ஒரு சில விஷயத்தையே தான் தடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சுக்கிரன் வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் தெளிவாக தனியாக இருக்கும்போது நிச்சயமாக அது நன்மை செய்யும். உடனே நீங்கள் ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்குது இது நன்மையா, கும்ப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கு இது நன்மையெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே விதிகளும் இருக்குது, விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம விதிகள் மட்டுமே மேடையில் பேசுகிறோம், அதை மட்டுமே எடுத்துகிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, இவர்களுக்கு புதனுடைய ஆசீர்வாதம் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் சார், உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தங்க நிச்சயம் விட்டு கொடுத்துடணும். இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, பரஸ்பரம் இழுத்தீங்கன்னா இது பிரச்சனையில் போய் முடியும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, சார் எனக்கு வரக்கூடிய மனைவி நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா? கேட்குறாங்க சார். இப்போது இதை விட இன்னொரு விஷயம், நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மாப்பிள்ளை என் பேச்சை மட்டும் கேட்பானா
கேட்குறாங்க பொண்ணுங்க. நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் இதெல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சந்தித்த அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்க பட்ட ஒரு சில கசப்பான சம்பவங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு நான் ஒரு ரெமெடி தரேன். லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுத்திருந்தால் மனைவியே சரணம். 7ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுத்திருந்தால் மனைவி நமக்கு சரணம். கடையை பூட்டிட்டு போனால் நமக்கு அவன் அடிமை. அதே கான்செப்ட், புரியுதுங்களா? அப்போது லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலு பெறும்போது நம்மளுடைய மனைவி கை ஓங்கி இருக்கும், நம்மளுடைய கை கொஞ்சம் தாழ்ந்து போயிடும். அப்போ எல்லாமே நம்ம மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி வலுத்து 7ஆம் அதிபதி வீக்காக போகும்போது, அதாவது பலம் இல்லாமல் போகும்போது, கணவர் என்ன சொல்கிறாரோ அல்லது மனைவி என்ன சொல்கிறாரோ, அந்த லக்ன பாவம் யார், ஆணோ பெண்ணோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க அதை கேட்டாங்கன்னா இந்த வாழ்க்கை மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயமா போகும் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அதே போல் இந்த 20 வயசுலேருந்துங்க ஐயா, உங்கள் பாதம் பணிஞ்சு ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு வேண்டுகோள். யாரும் உறங்க வேண்டாம். உறங்கினாலும் உங்களை நான் எழுப்பி விட்டு விடுவேன், என்னுடைய குரல் அப்படி, சரிங்களா? இந்த 20 வயசை தொடும்போது யாருக்கும் சுக்கிர தசை நடக்கக்கூடாது. ஒரு வேளை நடந்தால், அது பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால், அந்த பெண்ணுக்கு சுக்கிர திசை முடிஞ்சோடனே சூரிய திசை வந்தவுடனே திருமணம் செய்வது நல்லது, அல்லது சுக்கிர திசை நடக்கும்போதே திருமணம் செய்வதும் நல்லது. நான் 2 விதமாக சொல்லியிருக்கேன். இந்த கேள்விக்கு ஏன் பதில் அது எனக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. 18 வயசில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய திசை வரவே கூடாது. வரும்போது அந்த பெண்ணை டக்குன்னு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இல்லை சார், அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன், ஏன்னா சூரியன் சுக்கிரன் போது 3 சேர்ந்து தானே இருக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தரக்கூடிய வேலையை சூரியன் தன்னுடைய திசையில் தருவார். பொறுத்திருந்து சூரியனுடைய திசையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? பசங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே, ஏன்னா இந்த நூல்கள் எல்லாமே எழுதுனதெல்லாம் இவங்க தானே, அதனால் இவங்களுக்கு சாதகமாக தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்குமே சுக்கிர திசை அந்த சின்ன வயசில் வரக்கூடாது. இதை நல்லா கவனிச்சுங்க, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். திருமண பொருத்தம் பார்க்கும்போது தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும். ஒரு வேளை நல்லா இல்லைன்னா நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பட்டம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட ரத்னா, ஜோதிட கவிஞர் இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேறு மாதிரி கொடுப்பாங்க. அது நம்மளுடைய பெயரை டேமேஜ் பண்ணிவிடும் என்று சொல்லி 3வது முறை எனக்கு இந்த மேடையை வாய்ப்பளித்த எங்களுடைய பரணி பாரதி ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.